ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிள் அண்ட் நீட் லுக் ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிள் சாரீக்கு எப்படி நான் வந்து ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி அந்த சாரியை இன்னும் ஒரு நல்ல லுக்காக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக ப்ளவுஸ் வந்து அந்த பாச க்ரீன் கலர் தான். பட் நான் ஹேண்டுக்கு வந்து அந்த சாரியில் இருக்கிற ப்ளூ கலரை கொடுத்துருக்கேன். அண்ட் ஹேண்டோட ஒர்க் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்மால் பஃப் வச்சு ஃபுல் நமக்கு வந்து அந்த ஃப்ரில் ஒர்க் கொடுத்துருக்கோம். அண்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு பஃப் ஹேண்டில் வந்து ஒரு டைட் ஃபிட்டிங் இங்கே வர மாதிரி, ஷார்ட் ஹேண்ட் தான், டைட் ஃபிட்டிங் வர மாதிரி அந்த பார்டர் டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிம்பிள் ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் பேக் ஓகே, அந்த ரவுண்ட் நெக்கில் வந்து ஒரு பைப்பிங் ஒர்க் கொடுத்துருக்கேன். நான் வேணால் அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ பைப்பிங் ஒர்க் கொடுத்தா நமக்கு இன்னும் போடும்போது அந்த ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன். அண்ட் செகண்ட் ப்ளவுஸ் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் இந்த லாங் ஒரு ஹாஃப் ஸ்லீவ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்தது வித் பஃப். அதே வந்து இப்போது நடுவில் ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ அப்போ நான் ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி பெரிய பார்டர் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பாதி ஹேண்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ்ட் நெக், பின்னாடி கொஞ்சம் டீப்பாக பேக் கொஞ்சம் டீப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கும். பட் நமக்கு ஒன்றும் ஹார்டாக தெரியாது. அண்ட் லாங் ஹேண்ட் வித் பஃப் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஜரி ப்ளவுஸ்க்கு. அண்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஓப்பன் ஓவல் ஷேப்பில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. நான் சைடில் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து சிம்பிள் பேட்டர்ன், பட் சாரியோடு கட்டும்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ இது செகண்ட் பேட்டர்ன். அண்ட் தேர்ட் பேட்டர்னும் ஒரு செக்அவுட் ப்ளவுஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கெலாம் நம்ம வந்து டிசைனர் ஒர்க் எதுவும் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் பேட்டர்னில் எப்படி அழகாக ஸ்டிச் பண்ணோன்றது நம்ம வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் சாரியோட லுக் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதுவும் பாருங்கள் க்ளோஸ் போட் நெக் தான். பட் பேக் சைடு வந்து ஓப்பன் வந்து நான் இந்த மாதிரி ஓவல் ஷேப் கொடுத்து ஒரு அதுக்கு கீழே மேலே வந்து ஒரு ஒரு கொக்கியிலேயே வந்து கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால இது கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருந்தது. ஷார்ட் ஸ்லீவ் தான் இதுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து நெக்கும் சிம்பிளாக ரவுண்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அதே அந்த பட்டன் பேட்டர்னை இங்கே இப்படி வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் ஃபுல்லாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தது. அண்ட் இதெல்லாம் பிரின்சஸ் கட். ஸோ நமக்கு வந்து ஹார்டாக தெரியாது. ஸோ இது பேட்டர்னும் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட் எலிகண்ட். அண்ட் ஃபோர்த் பேட்டர்னும் பார்த்திங்கன்னா அதே லாங் ஹேண்ட் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் வித்தவுட் பஃப் அண்ட் சிம்பிள் ரவுண்ட் நெக். எல்லாத்துலேயுமே நாட் வைப்பேங்க. எனக்கு நாட் வைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இது வித்தவுட் பஃப் தான். பட் அந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ரில்ஸ் கொடுத்து அங்கே ஒரு டைட்டு இன்பிட்வீன் ஒரு டைட் பேட்டர்ன் கொடுத்து பார்டர் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து செம்மையாக இருந்தது. அந்த சாரியோட சிம்பிள் சாரீ தான். பட் ப்ளவுஸ் இந்த மாதிரி போடும்போது அந்த சாரியோட லுக்கே அழகாக இருந்தது. அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓகே தான் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் நான் சொன்ன மாதிரி நாட் கண்டிப்பாக வைப்பேன். இதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி சிம்பிள் அண்ட் நீட் லுக் பேட்டர்ன் ப்ளவுஸ். அண்ட் ஃபைனலாக வந்து ஒரு டிசைனர் ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த டிசைனர் ப்ளவுஸ் கூட ரொம்ப பார்த்து செலக்டடாக பண்ணேன். ரொம்ப பீட்ஸு, ஸ்டோன்ஸ் எல்லாம் இல்லாமல் த்ரெட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ டிசைன் பண்ண முடியும்னு. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் அழகாக பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா போட் நெக்கு அண்ட் ஹேண்ட்லுமே அந்த சிம்பிள் த்ரெட் ஒர்க் வித் பார்டர் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து என்னோடய சாரியோட கலர் அந்த ப்ளூ அதில் வச்சு இவங்க அழகாக கான்ட்ராஸ்ட்டாக எனக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவும் பிரின்சஸ் கட் தான். அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஹைலைட்டிங்காக இருந்தது. அண்ட் அனதர் ஹைலைட்டிங் பார்த்திங்கன்னா பேக் டிசைன் தான். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு பேக் டிசைன் தான் ப்ளவுஸில் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து அவ்வளோ ஒர்க் பண்ண முடியாது. ஒன் சைடு மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ பேக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீட்டாக பண்ணாங்க. ஃபினிஷிங்லாம் வந்து எங்கேயுமே ஒரு பிசிறு இல்லாமல் அழகாக நீட் ஒர்க் அந்த த்ரெட் ஒர்க்கு. ஸோ அந்த ஃபினிஷிங் நல்லா இருந்தால் ஆப்வியஸாக ப்ளவுஸும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி எனக்கு நீட் ஃபினிஷிங் இருக்கிற ப்ளவுஸ் போடும்போது அந்த சாரியோட லுக் இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதுதாங்க நான் சொன்ன சிம்பிள் அண்ட் எலிகண்ட் பேட்டர்ன் டிசைன்ஸ். பேட்டர்ன்லேயே நம்ம எவ்வளோலாம் பண்ணி மேக்ஸிமம் நம்ம அழகாக காமிக்கலான்றது தான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்ல வரேன். தேங்க்யூ.